வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் தமிழ் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1ன்னு கேட்டதும் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது புத்தாண்டு நாள் அப்படின்றது மட்டும்தானுங்க. ஆனால் அது இல்லைங்க. சித்திரை மாதம் அப்படின்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு முக்கியமான நாளுங்க. இது நம்ம கலாச்சாரத்தோட ஆரம்ப நாள். நம்ம வாழ்க்கையை ஒரு நல்ல பாதையில் ஆரம்பிக்க கடவுளை நேரில் வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு நல்ல நாள் தாங்க இது. இந்த நாளில் தான் சூரியன் மேசத்துக்கு நுழைந்து பிராணசக்தி, வாழ்க்கையில் புத்துணர்வு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. பழைய சோகம், கவலை, தோல்வி, பாவம் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு புது நம்பிக்கையோடு தொடங்க வேண்டிய நாள் தாங்க இந்த நல்ல நாள். புராணங்களில் இதை பற்றி கூட நிறைய சொல்லியிருப்பாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் இவங்களை பற்றி எல்லாம். இதில் பிரம்மன் அந்த நாளில் என்ன செஞ்சாங்கன்னா, பிரம்மா அந்த நாளில் தான் நம்மளோட காலத்தையே உருவாக்கினாரா, அதாவது இந்த பிரபஞ்சத்தையே படைத்தாராம். அது மாதிரி விஷ்ணு தர்மத்தை நிலைநாட்ட ஆரம்பிச்சது கூட இந்த நாளில் தானாங்க. சிவபெருமான் என்ன செஞ்சாருன்னா, நம்ம மனதில் உள்ள தீய எண்ணங்கள் எல்லாம் சுத்தம் செய்த நாளும் இந்த நாள் தானாங்க. அதனால தான் சித்திரை 1ன்னா ஒளி துவக்கத்துக்கும் உயிர் விழிப்புக்கும் சமம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சித்திரை 1 அன்றைக்கு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றணும். குடும்பத்தோடு உட்காந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன பூஜை செஞ்சாலும் போதுங்க, எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இனிமேல் சித்திரை 1ன்னு வந்தால் நம்ம மனசில் ஒரு விசேஷம் வரணும். இந்த வீடியோவை கேட்குறவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக அமையுங்க. கடவுளோட எல்லா ஆசீர்வாதமும் எப்பவும் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குங்க. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.